ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் என்ஐசிஎல் எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் நீங்கள் இப்போ என்ஐஏசிஎல் எக்ஸாம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அதிகமான மார்க் எடுத்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா என்ஐசிஎல் எக்ஸாம் கம்மியான மார்க் வந்ததுக்கான காரணம் ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமு, அதோடைய மெயின்ஸ் எக்ஸாமும் இதுவும் ஒரே நாள் நடந்துச்சு. எக்ஸாம் சென்டர் இதுக்கு 3 இடத்துலையும், இதுக்கு 6 இடத்துல இருந்தது. எக்ஸாம் நிறைய பேருக்கு ஒரே ஷிஃப்ட்டில் 2மே வந்திருக்கு. அண்டு ரெயின், இந்த மாதிரி 3 விதமான காரணங்கள். எக்ஸாம் கிளாஸ் ஆகினது, சென்டர் அவைலபிலிட்டி இல்லை, 3வது ரீசனாக ரெயின். இந்த 3 காரணத்தினால இந்த எக்ஸாம் நிறைய பேர் அப்பியர் ஆக முடியாதனால மார்க் கம்மியாக வந்துச்சு. இது நம்ம சேனலில் வார்னிங்கே கொடுத்துருந்தோம், கம்மியாக தான் மார்க் வரும் மெயின்ஸுக்கு படிக்கன்ட்டு. அதே மாதிரி கட் ஆஃப் நிறைய கம்மி அட்டம்ப்டில் பாஸ் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் எந்த ஏசிஎல் எக்ஸாம் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி குவான்ட் செக்ஷன்லலாம் அதிகமான மார்க் எடுக்கணும். அங்கே நீங்கள் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்ச ஸ்பீட் மேக்ஸை வச்சே எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்ஐஏசிஎல் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரையும் அப்படி முடியவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுத்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். இந்த மாதிரி எவ்வளவோ எக்ஸாம்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கம்மி வேகன்சிஸ் இருக்கும்போது கட் ஆஃப் ரொம்ப ஹையாக இருக்கும். நீங்கள் எந்த விதமான வீக்னஸோடையும் எக்ஸாமுக்குள்ளே போகக்கூடாது. உங்களை பயம்படுத்தலை. நீங்கள் இன்னும் 35 நாள் இருக்குது. கண்டிப்பாக என்னென்ன டாப்பிக்கில் இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி உங்களோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன் பேங்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு தேவையான அர்த்தமெட்டிக் சம்ஸையும், இங்கிலீஷ் தேவையான வெக்காபுலரி எல்லாம் ரெகுலராக அதாவது நாளையிலிருந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்டடி சோர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸாம் லாஸ்ட்டாக நடந்த என்ஐசிஎல் எக்ஸாமில் எப்படி கேட்டாங்களோ அந்த மாதிரி தான் இந்த எக்ஸாமும் இருக்கும். பட் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா என்ஐசிஎல் அசிஸ்டண்ட்டில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஒரு மாதிரியும் செகண்ட் ஷிஃப்ட்டும் ஒரு மாதிரியும் டிஃபிகல்ட் லெவல் மாறி மாறி கேட்டிருந்தாங்க. என்ஐஏசிஎல் எக்ஸாம்லேயும் அப்படி தான் கேட்பாங்க. இப்போ நடத்த ஐபிபிஎஸ் மூலிமா நடக்கக்கூடிய எல்லா விதமான எக்ஸாமும் டிஃபிகல்ட்டி ஈஸி லெவல் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. எந்த ஷிஃப்ட்டு எப்படி வரும் நமக்கு தெரியாது. டிஃபிகல்ட்டான ஸ்லாட்டுக்கு அதிகமான நார்மலைசேஷனும், ஈஸியான ஸ்லாட்டுக்கு மார்க் மைனஸ் பண்ணுறதும் வழக்கமாக இருக்குது. இதனால் நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணாலும் நீங்கள் சேஃப் கிடையாது. கம்மியான அட்டன் கொடுத்தாலும் நீங்கள் கிளியர் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதான் இன்றைக்கான ப்ரிலிம்ஸுக்கான ரியாலிட்டி. அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஷிஃப்ட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிபிள் அட்டெம்ப்ட் இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க. இப்போ நீங்கள் 92 நான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லுவேன் அப்படின்னாக்கல நீங்கள் 92வை டார்கெட் பண்ணக்கூடாது. 95வை டார்கெட் பண்ணுங்கள். 93, 95வை டார்கெட் பண்ணுங்கள். அதெல்லாம் பாசிபிள் இல்லையா சார்னா கண்டிப்பாக பாசிபிள். ஈஸி ஷிஃப்ட்டில், டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 88லேருந்து ஒரு 90 வரைக்கும் டார்கெட் பண்ணி அக்யூரேசியோடு போட்டுட்டு வந்தால் உங்களோட ஸ்கோர் 92 கிட்ட வந்துடும். ஈஸியான ஷிஃப்ட்டில் நீங்கள் 95 போட்டால் கூட நீங்கள் 92க்கு வர வாய்ப்புகள் இருக்குது. கட் ஆஃப் கிளியர் ஆகும். ஈஸியான ஷிஃப்ட்டில் மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் கொடுக்க வேண்டியது மஸ்ட்டு. இது லோ வேக்கன்சி ரெக்ரூட்மெண்ட். பட் ஆனால் இந்த எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ணி உள்ளே போயிட்டால் லைஃப் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சனி ஞாயிறு லீவு, சாட்டர்டே சண்டே லீவு, அது மட்டும் இல்லாமல் ஈவினிங்கான வீட்டுக்கு வந்துடலாம். கிளர்க்கும் அப்படி தான். கம்பேரிட்டிவ்லி கிளர்க்கை விட இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இந்த என்ஐ அசிஸ்டண்ட் அதாவது ரெக்ரூட்மெண்ட்டு எந்த ஒரு இன்சூரன்ஸ் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் ஒர்த்து, நீங்கள் எஃபர்ட் போட்டு படிக்கிறதுக்கு ஒர்த்து. இவ்வளோ பேசுகிறீங்க, ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் அவசரப்படாதீங்க. இதுக்கு முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுவீங்க. இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. எஃபர்ட் போடுங்க. இந்த எக்ஸாம்னு இல்லை, யூஐஏசி அசிஸ்டண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓஏசி அசிஸ்டண்ட் வந்தாலும் வரலாம். பட் ஆனால் யூஏசி அசிஸ்டண்ட் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் என்ஐசிஎல் ஏஓ இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இன்சூரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதி ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் லெவல் தெரியும். இல்லைனா எல்லா எக்ஸாமும் இப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா எப்போ தான் நீங்கள் இந்த எக்ஸாம் படிப்பீங்க? அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸ்ட்ராட்டஜிக்கு முன்னாடி. சரி, வாங்க ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்க போகலாம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரையும் 10லேருந்து 15 எப்படி நீங்கள் ஆர்ஆர்பி கிளர்க்கில் ஃபேஸ் பண்ணுவீங்களோ அதே லெவல் கொஸ்டின் இருக்கும். ஐபிபிஎஸ் கிளர்க்கு பேட்டர்னில், ஐபிபிஎஸ் கிளர்க்கோட பேட்டர்னில்
ஆர்ஆர்பி கிளர்க்கோட லெவல் இந்த எக்ஸாம் கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருந்தாங்க, ராங் நம்பர் கூட கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து 2-3 ஷிஃப்ட் எக்ஸாம் நடக்கிறதுனால இந்த டைம் அப்ளிகேஷன் அதிகமாக வரும். கண்டிப்பாக ஷிஃப்ட்ஸ் அதிகமாக நடக்கும். இந்த டைம் 2 ஷிஃப்ட்டில் மட்டும் இது வந்து என்ஐசிஎல் அசிஸ்டண்ட்டுடைய எக்ஸாம் பேப்பர். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய என்ஐஏசிஎல்ன்றது நிறைய ஷிஃப்ட்டு 3-4 ஷிஃப்ட்டுக்கு மேலே தான் நடக்கும். அதுக்கு கீழே நடக்காது. ஏன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு வரும். என்ஐசிஎல் மாதிரி எந்த கிளாஸும் இல்லை. அதனால் ஒரு ஸ்லாட்டில் மிஸ்ஸிங் நம்பர், ஒரு ஸ்லாட்டில் ராங் நம்பர், ஒரு சில ஸ்லாட்டில் ரெண்டுமே இல்லாமல் அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக், டிஐஏ வச்சு முடிச்சு விட்ருவாங்க. எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஸ்பீட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிஸ்ஸிங் நம்பர், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இந்த வேணாம், இது வேண்டாம். நான் அட்டெம்ப்ட் ஆர்டரில் சொல்கிறேன். இந்த ஆர்டரில் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணணும். அப்ராக்சிமேஷன், சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். 2வது குவாட்ராட்டிக் அட்டன் பண்ணுங்கள். 3வது என்ன பண்ணுறீங்கன்னா நம்பர் சீரியஸ் அட்டன் பண்ணுங்கள். 4வது ராங் நம்பர் அட்டன் பண்ணுங்கள். இந்த 5 டாபிக்குள்ளே தான் உங்களுக்கு ஸ்பீட் மேக்ஸ்லேருந்து மினிமம் 15 கொஸ்டின் இருக்கும், மேக்ஸிமம் 20 கொஸ்டின் இருக்கும். மினிமம் 15 மார்க்கு நீங்கள் செக்யூர் பண்ணலாம், மேக்ஸிமம் 20 மார்க் செக்யூர் பண்ணலாம். இந்த ஸ்பீட் மேக்ஸே வச்சுக்கிட்டு இப்போ உதாரணத்துக்கு இந்த பேப்பரில் பாருங்கள், 10 சிம்பிளிஃபிகேஷனும் 5 மிஸ்ஸிங் நம்பரும் கேட்டிருக்காங்க. ஸோ 15 மார்க் செக்யூர் ஆகிருக்கு. ஆனால் சில ஸ்லாட்டில் 15 சிம்பிளிஃபிகேஷன் கேட்டு இந்த மாதிரி 5 கொஸ்டின் கேட்டுட்டு ஒரு டிஐ கேட்பாங்க. எப்படியும் நம்ம மினிமம் 15 மார்க் ஸ்பீட் மேக்ஸ்லேயும் மேக்ஸிமம் 20 மார்க்கும் நம்ம கெயின் பண்ணிடுவோம் ஸ்பீட் மேக்ஸில் மட்டுமே. அண்டு டிஐயில் 5 மார்க் வரையும் வரும். டிஐயில் 5 மார்க் வரும். ஒருவேளை இது வந்து எத்தனை விதமாக கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இந்த ஸ்பீட் மேக்ஸில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஸ்பீட் மேக்ஸ், இப்போ ஒரே செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதை கொண்டு வந்துடுறேன், டெலிட் பண்ணிட்டு தெரியாமல். இப்போ ஸ்பீட் மேக்ஸ், இந்த ஸ்பீட் மேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் மட்டுமே கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 15 கொஸ்டின் வரும், 20 கொஸ்டின் வரும். ஒரு டிஏ கன்ஃபார்மாக எல்லா ஸ்லாட்லேயும் ஒரு டிஏ கன்ஃபார்மாக இருக்கும். அப்போ இந்த ஸ்லாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரித்தமெட்டிக் சம்மும் ஒரு கேஸ்லெட்டும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கேட்டால் இந்த மாதிரி ஸ்பீட் மேக்ஸ் இது வந்து என்னென்னா டிஐ, இது வந்து அரித்தமெட்டிக். ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் அப் பண்ணிக்குவாங்க கொஸ்டின் டைப்பை. இந்த மாதிரி கேட்பாங்க. இது எல்லாருமே அட்டன் பண்ணக்கூடிய டாபிக். பட் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய அரித்தமெட்டிக்கை யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லா படித்தவங்க மட்டும்தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அரித்தமெட்டிக் உங்களால் டைமுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லா அரித்தமெட்டிக் டாப்பிக்கோடைய பேசிக் டாப் லெவல் வேண்டாம், ஹை லெவல் கொஸ்டின் வேணாம். அதாவது இருக்கிறதுலே எவ்வளோ பேசிக் ஸ்பீட், இப்போ நம்ம போட்டன் ஸ்டீம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஒரு வீடியோ, அந்த ஒரு வீடியோ மட்டுமே போதும் இதில் கேட்கக்கூடிய எக்ஸாமை அப்ரோச் பண்ணேன். நான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு பேசிக் சம்மை, ரொம்ப பேசிக் சம்மை லெவல் 1ல் இருக்கக்கூடிய கொஸ்டினை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆட் லெவல் சம், மாடரேட் சம்மில் வேண்டாம். ரொம்ப கான்செப்ட் வேணால் நீங்கள், நான் இப்போ வந்து மெயின்ஸ் கொஸ்டினை எடுத்து டீச் பண்ணுவேன், அதுலேருந்து நீங்கள் கான்செப்ட் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு இப்போ நான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு ஆட் லெவல் சம்மை எடுத்து டீச் பண்ணுறேன்னா நீங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு லெவல் 1ல் இருக்கக்கூடிய கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸ்லேருந்து ஐபிபிஎஸ் கிளர்க்கு ப்ரிலிம்ஸ்க்கு வரையும் தான் இந்த லெவல் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமுக்கு அது யூஸ் ஆகும். பேக் டு த கண்டென்ட். எக்ஸாம் பேட்டர்னில் ஸ்பீட் மேக்ஸில் 15லேருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. 15 கொஸ்டின் கேட்டால் இங்கே என்ன ஆகுனா 15 கொஸ்டின் வரையும் வரும். அப்படி இல்லைன்னா ஒரு கேஸ்லெட் கேட்பாங்க, இங்கே 10 கொஸ்டின் வரும். அப்போ தான் நமக்கு 35 கொஸ்டின் டேலி ஆகும். இந்த கேஸ்லெட் ஏதர் 3 மார்க்காகவும் இருக்கலாம், 5 மார்க்காகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் கேஸ்லெட்டும் ஈஸியாக இருக்கக்கூடிய கேஸ்லெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்க்க வேண்டியது அவசியம். மெயின்ஸுக்கான கேஸ்லெட் மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். ப்ரிலிம்ஸுக்கான கேஸ்லெட்
நான் குடுக்குறேன் ஃபியூச்சர் டைம்ல. இந்த எக்ஸாம் ஒட்டி ஒரு 15, 20 நாளைக்கு முன்னாடி இருக்கிற டைம்ல, முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸாமுக்கு கண்டிப்பா வரும் அப்படிங்கிற அரித்மெடிக் சம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் கேஸ்லெட்ட பார்க்கலாம். என்னோட சோர்ஸ்லாம் நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்ல. வேற இடத்துல கூட நீங்க போய் படிச்சுக்கலாம். கேஸ்லெட் நீங்க ஃபீல்ட் ஃபெயிலியர்ல நல்லா எடுத்திருப்பாரு. பட் ஆனா அது பத்துமானா, நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? அவரு வந்து ஃபீல்ட் ஃபெயிலியர் சார் கண்டிப்பா ஒரு எக்ஸ வச்சு எல்லாமே சொல்லிக் குடுப்பாரு. ஆனா, அத கத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. கத்துக்கிட்டு, இப்ப நம்ம சார் சதீஷ் சார் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அம் என்ன டாபிக் நான் போட் அண்ட் ஸ்டீம் சொல்றேன் வச்சுக்கோங்களேன். போட் அண்ட் ஸ்டீம்னா எப்படி புக்ல சொல்லிக் குடுத்துருக்காங்களோ, ஒரு ஸ்டூடண்ட் போட் அண்ட் ஸ்டீம் கான்செப்ட்ட கத்துக்கணும்னா, அவர் வீடியோ பார்க்கலாம். கான்செப்ட்ல ஒரு போட் அண்ட் ஸ்டீம டாபிக்க கத்துக்கணும்னா அவர்கிட்ட பார்க்கலாம். பட் கான்செப்ட் மெத்தட்ல சம் சால்வ் பண்றதுக்குன்னு நெறைய சேனல்ஸ், நெறைய ஸ்டாஃப் இருக்காங்க. நம்ம ஒரு ஒரு லைன் வச்சு எப்படி போட் அண்ட் ஸ்டீம் பார்க்கலாம்னு சொல்லிக் குடுத்தோம். அதே மாதிரி வேற வேற மெத்தட்ல வேற வேற ஸ்டாஃப் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒவ்வொரு ஸ்டாஃப்கிட்டயும் கத்துக்கிட்டு, இந்த டாபிக் இந்த ஸ்டாஃப் கரெக்ட்டா நடத்திருக்காங்க. அத நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். சரிங்களா? அதே மாதிரி நீங்க இந்த கேஸ்லெட்டுக்கு இப்ப நீங்க உடனே கத்துக்கணும், இப்பயே கத்துக்கணும்னா, நீங்க போயிட்டு ஃபீல்ட் ஃபெயிலியர் சார பாருங்க. அவரு வந்து செட் தியரின்னு ஒரு கான்செப்ட்ல எடுத்திருக்காரு. இந்த வென் டயகிராம் போடுற கான்செப்ட் அண்ட் பேசிக் கேஸ்லெட் ஒரு 3 பார்ட்டா, 4 பார்ட்டா குடுத்துருக்காரு. அத பார்த்தா உங்களுக்கு கேஸ்லெட்னா என்ன ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு எடுத்து பல செட் ஒர்க் அவுட் பண்ணும்போது, இல்லன்னா நான் வந்து பிராக்டிஸ் செட் கொண்டு வருவேன். என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்ப நீங்க கேஸ்லெட்ட பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும். ஒன்ஸ் சார் வீடியோ பார்த்துட்டு நீங்க என்னுடைய மெயின்ஸ் கேஸ்லெட் நான் குடுத்துருக்கேன். வேணா கமெண்ட் செக்ஷன்ல குடுக்குறேன். இங்க ஐ கார்ட்ல வேணா குடுக்குறேன். அதே ஒரு டைம் அந்த மெயின்ஸ் லெவல் பிரிப்பரேஷனுக்கு அது யூஸ் ஆகும். சரிங்களா? அது வந்து சார் பேசிக் லெவல்ல குடுத்துருப்பாருன்னா, நான் மெயின்ஸ் லெவல்ல குடுத்துருக்கேன். பிரிலிம்ஸ் லெவல்ல எக்ஸாம் ஒட்டி வரும்போது நான் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அரித்மெடிக்லாம் பார்த்துரலாம். அதனால உங்களுடைய பிரிப்பரேஷன் வந்து இப்ப என்னென்ன டாபிக் கேட்பாங்க பேட்டர்ன். அதாவது ஸ்பீட் மேக்ஸ்ல 5, இதுல 5, டிஏல 5 இப்படி கேட்டாக்ல செகண்ட் பாசிபிள்ல கன்ஃபார்மா சொல்லலாம் 10 அரித்மெடிக் சம் இருக்குன்ட்டு. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல கம்மியா கேட்டாக்ல ஸ்பீட் மேக்ஸ்ல ஒரு கேஸ்லெட் அதிகமா கேட்பாங்க. அப்படி இல்லன்னா என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு 15 அரித்மெடிக் சம் கேட்பாங்க. இல்லன்னா இந்த ஸ்லாட்ல கேட்ட மாதிரி டிஐல கொஞ்சம் அதிகமான கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஒரே செட் டிஐ குடுத்துட்டு அதிகமான கொஸ்டின் கேட்டுருவாங்க. இப்படி தான் பாசிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. ஸோ இது எக்ஸாம் பேட்டர்ன். பேட்டர்ன் நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிய பொறுத்தவரையும், நீங்க என்ன பண்ணணும்னா, பிரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜில பிரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிய பொறுத்தவரையும், டெய்லி என்ன பண்றீங்கன்னா, இந்த ஸ்பீட் மேக்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க. இங்க என்ன என்ன நடக்கும் அப்டின்னா, ஆஸ்பிரண்ட் உட்காந்து இந்த அரித்மெட்டிக்க முட்டுன்னு முட்டிட்டு, கடைசில ஸ்பீட்ல கொட்ட விட்டுருவாங்க. அங்க இருக்கக்கூடியது நமக்கு 20 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 20 நிமிஷத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு 8லிருந்து 9 8 நிமிஷம் ரொம்ப அதிகங்க. 6லிருந்து 8 நிமிஷத்துக்கு மேல இந்த ஸ்பீட் மேக்ஸுக்கு நாம டைம் குடுக்க கூடாது. சரிங்களா? ஒரு 6 டூ 8 நிமிஷத்திலேயே நம்ம ஸ்பீட் மேக்ஸ முடிச்சிடணும். இப்ப மேக்ஸிமம் 8 நிமிஷம் வச்சுக்கோங்க. 8 நிமிஷம் போனா கூட மீதி இருக்கக்கூடிய ஒரு 4 நிமிஷத்துல டிஏயே முடிக்கணும். இப்படி போட்டாலே உங்களால மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் குடுக்க முடியாது. கண்டிப்பா நீங்க 6 நிமிஷத்துல முடிக்கக்கூடிய கட்டாயம் 3 நிமிஷத்துல டிஏ முடிங்க. 3 நிமிஷத்துல டிஐ முடிங்க. 6 நிமிஷத்துல ஸ்பீட் மேக்ஸ முடிங்க. 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. மொத்தம் 10 நிமிஷத்துல இந்த 25 கொஸ்டினையும் அட்டெண்ட் பண்ணி இருக்கணும். ஏன்னா, அப்ளிகேஷன் சம்மு நெறைய பேருக்கு என்ன ஆகும்னா, ஒரு டாபிக் டைம் சீக்கிரமா ஆன்சர் வந்துரும். ஒரு டாபிக் ஆன்சர் வராது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 1 நிமிஷத்துல போடுவாங்க. 30 செகண்ட்லயும் கேட்பாங்க. 2 நிமிஷத்துலயும் கேட்டுருவாங்க. எந்த டாபிக் ஈஸியா இருக்கும், எந்த டாபிக் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாது. நீங்க இந்த 10 கொஸ்டினையோ, 15 கொஸ்டினையோ அட்டெண்ட் பண்ண குறைஞ்சது உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் இருந்தா நீங்க கான்ஃபிடென்ட்டா அப்ரோச் பண்ணலாம். கான்ஃபிடென்ட்டா அப்ரோச் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும்னா, எக்ஸ்ட்ரா டைம் இருக்கணும். ஒருவேள இந்த சிம்ப்ளிஃபிகேஷன நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா, நான் உங்களுக்கு எழுதி குடுக்குறேன். உங்களால 6 நிமிஷத்துல சால்வ் பண்ண முடியாது. என்னாலயும் முடியாது. யாராலயும் முடியாது. ஈவன் பெரிய டாப் குவாலிட்டி மேக்ஸ் ஸ்டாஃபா இருப்பாங்க தெரியுமா? அவங்களாலயும் முடியாது. இது பியூர் அண்ட் பியூர் பிராக்டிஸ் ஓரியன்டட் எக்ஸாம். இது என்னன்னா பிராக்டிஸ் ஓரியன்டட் எக்ஸாம். ஒரு இன்சூரன்ஸ் பிரிலிம்ஸ் அப்படிங்கிறது.
ஹை கட் ஆஃபை நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க டேரெக்டாக இப்போ இருந்து மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸுக்கு ஸ்பீட் மேக்ஸை வச்சுக்கிட்டு ஒரு 2-3 அர்த்தமெட்டிக் கான்செப்ட் வச்சுக்கிட்டே கிளியர் பண்ணிட்டு போயிடலாம் எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸில். ஆனால் என்ஐஏசிஎல் அசிஸ்டண்ட் அப்படி கிடையாது. ஹை கட் ஆஃப் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கணும். ஸ்பீடு அதிகமாக இல்லைன்னா உங்களால் கண்டிப்பாக அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது. இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டெய்லியும் 35 நாள் இன்னும் இருக்குது. இன்றைக்கி விட்டுற இன்னும் 36 நாள் இருக்குது. இன்றைக்கி விட்டுருங்க. இன்னும் உங்கள் கையில் 35 நாள் இருக்குது. இந்த 35 டேஸில் ஒரு நாளைக்கு 1 மார்க் ஒர்க் அவுட் பண்ணால் கூட 35 நாளைக்கு 35 மார்க் ஒர்க் அவுட் பண்ணலாம். இம்ப்ரூவ் பண்ணலாம். கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணலாம். புதுசாக படிக்கிறவங்க உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்பலை, முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச வரையும் முட்டுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏற்கனவே நீங்கள் ஓரளவுக்கு படித்து வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக எல்லா டாப்பிக்குடைய டாப் லெவல் சம்மை படிக்காதீங்க, கான்செப்டை மட்டும் படிங்க. இப்போ நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கான்செப்டை படிச்சுட்டு போய் நீங்கள் படித்தாலையும் சரி, வேறு எந்த சார் சொல்லி கொடுத்த கான்செப்டை படிச்சுட்டு போய் பிடிஎஃப் எடுத்து சால்வ் பண்ணாலும் சரி, டாபிக் டெஸ்ட் போடுங்க, ப்ராக்டிஸ் செட்டு போடுங்க. அர்த்தமெட்டிக் சம்முக்கு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஸ்பீடு டாப்பிக்கு ஸ்பீடாக போடக்கூடிய ஸ்பீடு மேக்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெத்திக் மேக்ஸ் கற்றுக்குவோங்க. வெத்திக் மேக்ஸ் கற்றுக்கிட்டு அதை அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ இப்போ கண்டிப்பாக இப்போ புது ஆஸ்பிரன்ஸ் கம்மியாக தான் இருப்பீங்க. ஆல்ரெடி எக்ஸாம் எழுதணுங்க தான் இருப்பீங்க. வெத்திக் மேக்ஸ் எல்லாம் கற்று வச்சுருப்பீங்க. ஆனால் அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க எக்ஸாமில். ஈவன் சீனியர் ஆஸ்பிரன்ஸுக்கே அப்ளிகேஷன் சம், குவாட்ரா சிம்பிளிஃபிகேஷன் சம் சில நேரத்தில் டர் வாங்கிறோம். எப்படின்னா இந்த டெசிமல் வச்சு கொடுக்கும்போது சீனியர் ஆஸ்பிரண்ட்டுக்கே டர் வாங்கிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக டெய்லியும் இந்த டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்னென்ன டாபிக்னா சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரிஸ், ராங் நம்பர். முக்கியமாக சிம்பிளிஃபிகேஷனை கேர்லெஸ்ஸாக எடுக்காதீங்க. சிம்பிளிஃபிகேஷன் தான் நமக்கு இருக்கிறதுலே ரிஸ்கியான ஆப்ஷன். 15 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னாலே என்ன ஆயிருக்குன்னா, உள்ள 2-3 கொஷினில் எங்கேயாவது வச்சிருப்பாங்க. அந்த வச்சிருக்கிறதுல போயிட்டு நம்ம உக்காந்துட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சது வேலை. ஒரு சில நேரத்தில் ஒரு சில கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணணுன்றதுக்காகவே சில கொஸ்டின் மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த கொஸ்டினை நீங்கள் கண்டிப்பாக எய்தர் ஸ்கிப் அண்ட் அட்டெம்ப்ட் லேட்டர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். அப்படி இல்லையா உங்களுடைய கான்சியஸ் பவர் அதிகமாக இருக்கும்போது, கான்சியஸ் பவர் என்ன சூப்பர் கான்சியஸ், அந்த கான்சியஸ் இல்லை, எக்ஸாமில் கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணி கேர்லெஸ் இல்லாமல் கான்சியஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். எப்போ அந்த கான்சியஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு கேட்டால், ரெகுலர் ப்ராக்டிஸ் ஒரு 20 டேஸ் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு என்ன ஆகுன்னா, நம்ம சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆனது 21 டேஸ். 21 டேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரெகுலராக பண்ணால் அது சப்கான்ஷியஸுக்கு போய் டச் பண்ணும். இன்னொரு 21 டேஸ் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது சப்கான்ஷியஸ் ரீச் ஆகிடும். அனதர் 21 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணி மொத்தம் 63 டேஸ் ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா அதே நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வேறு ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இந்த விஷயத்தை செய்கிற அளவுக்கு உங்களுக்கு மசில் மெமரி ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜே 21 டேஸ். உங்களுக்கு இருக்குது 35 டேஸ். இந்த ரெகுலராக 21 டேஸ் நீங்கள் ரெகுலராக இந்த அப்ராக்சிமேஷன், சிம்பிளிஃபிகேஷன் சலிக்காமல் டெய்லி ஒரு 20-30 கொஸ்டின் நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சப்கான்ஷியஸ் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இது ரொம்ப கஷ்டமான வேலை தான். போர் அடிக்கும். நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனை எடுத்து சால்வ் பண்ணும்போது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் போர் அடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி டாப் குவாலிட்டி எக்ஸாம் வேணும் அப்படின்னா நீங்கள் டாப்பராக இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த போர் அடித்தாலும் கூட டாப்பராக இருந்தாலும் கூட எடுத்து டெய்லி 30 கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களால் அந்த 35 கொஸ்டினில் எவ்வளோ அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீனியர் ஆஸ்பிரண்டாக இருந்தால்
ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் யார் பேச்சையும் கேட்காதீங்க. டெய்லியும் ஸ்பீட் டாப்பிக்கில் 30லேருந்து 40 கொஷின் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அர்த்தமெட்டிக் சம்ஸை படிங்க, இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ரீசனிங் எல்லாரும் 35 அவுட் ஆஃப் 35 போட்டுருவாங்க. அட்லீஸ்ட் 34 ஆச்சு போட்டுருவாங்க. உங்களுக்கு 95 நான் அட்டன் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்னென்ன இருக்குன்னா, ஆப்டியில் 2 மார்க் வரையும் எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். அதுவும் கொடுக்கக்கூடாது. 35 அவுட் ஆஃப் 35 எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் இங்கிலீஷ் இப்போ இங்கே 1 இங்கே 2 போனாக்கில் இன்னும் 2லேருந்து 3 மார்க்கு, ஒரு 3 மார்க் எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். எங்கன்னா இங்கிலீஷில், ஆப்டியில் ஒரு 2 மார்க் எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். இல்லை எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக வராது சார் அப்படிங்கிறவங்க அப் டு 4 to 5 மார்க் எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம் இங்கிலீஷ்க்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ரீசனிங் 35 அவுட் ஆஃப் 35 அடிக்கணும். ஆப்டியில் ஃபுல் அட்டெம்ப்ட் கொடுக்க ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் 2 இப்படி பண்ணால் தான் உங்களோட அட்டெம்ப்ட் 93 கிட்ட வரும். நார்மலைசேஷன் அந்த ஃபேக்டர் இந்த ஃபேக்டர்லாம் போனால் கூட ஒரு 90 எபோவ் தாண்டும் நீங்கள் பாஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கே வர முடியும். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், திரும்ப சொல்கிறேன், இந்த ஸ்பீட் மேக்ஸ் தான் உங்களை கை கொடுக்கும். ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸில் 8 மினிட்ஸ் 6 to 8 மினிட்ஸில் நீங்கள் இதை சால்வ் பண்ணிட்டா ஸ்டெப் 1 கிராஸ் பண்ணுவீங்க. இதுக்கு நீங்கள் இன்னையிலேருந்து இல்லை, நாளையிலேருந்து கூட, இப்போ இருந்து கூட எடுத்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி யார் அப்ராக்சிமேஷன் சிம்ப்ளிகேஷன் ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த டாப்பிக்கும் நல்லா வரும், டிஏயும் நல்லா பண்ணிடுவாங்க. ஸோ ரெகுலராக ஸ்பீட் மேக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ண அந்த ஃப்ளோ இருக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் போட்டுடலாம். ராங் நம்பர் வரும்போது நீங்கள் பயப்பட தேவையில்ல. 2 கொஷின் தைரியமாக ஸ்கிப் பண்ணுங்கள். கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணால் ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ட்ரை பண்ணுங்கள். தைரியமாக பண்ணுங்கள். நிறைய ஷிஃப்ட்டில் நான் ராங் நம்பர் வந்தாலே ஆஸ்பிரண்ட்ஸ் சொதப்ப தான் செய்வாங்க. ஏன்னா ஒரு நம்பர் சீரிஸ் சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. இதே 1 1 2 4 5 இது நம்பர் சீரிஸு, இது ராங் நம்பரு. இதுக்கு நீங்கள் இதோட டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்தாலே இங்கேயே கண்டுபிடிச்சிருங்க லாஜிக்கு. ஆனால் இது அப்படி கிடையாது. எல்லா லாஜிக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வர முடியும் எது ராங் நம்பருன்னு. ஸோ இதுக்கு ஆகக்கூடிய டைம் உங்களுக்கு இதை விட டபுள் ஆகும். இது எக்ஸ் டைம் ஆனால் இது 2x டைம் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதை விட அது டைம் அதிகமாக தான் ஆகும். அதனாலேயே உங்களுக்கு ராங் நம்பர் வந்தாலே நீங்கள் பதட்டப்படாமல் உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கணும்னா, கண்டிப்பாக நீங்கள் அந்த சம்மை சால்வ் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்கணும். பாருங்கள், ஒரு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்குன்னு 5 கொஸ்டின் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 5 கொஸ்டின் அட்லீஸ்ட் 3லேருந்து 4 கொஸ்டின் என்ன ஆகும்னா உங்களுக்கு லாஜிக் தெரிஞ்சிடும். ட்ரை பண்ணுங்கள். அது லாஜிக்கை ட்ரை பண்ணுங்கள். எல்லா விதையும் சம் பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள், மைனஸ் பண்ணுங்கள், இன்ட்டு பண்ணுங்கள், ஸ்கொயர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதுக்குள்ளே உங்களுக்கு லாஜிக் மாட்டிச்சுன்னா அட்டன் பண்ணுங்கள். மாட்டலைன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுங்க. எல்லாரும் இதே தான் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் இதே டாபிக் தான் வரும். நீங்கள் இந்த 33 35 டார்கெட் பண்ணுறதுனால எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்பீட் மேக்ஸ் அட்டன் பண்ணுங்கள், அப்ராக்சிமேஷன் குவாட்ரேட்டிக் அட்டன் பண்ணிட்டு அர்த்தமெட்டிக் ட்ரை பண்ணிவிட்டு ராங் நம்பர் ட்ரை பண்ணாலும் சரி, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா ராங் நம்பர் ட்ரை பண்ணிவிட்டு அர்த்தமெட்டிக் ட்ரை பண்ணாலும் சரி, உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு நான் விட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்பீட் மேக்ஸ், அப்புறம் டிஐ, அப்புறம் ராங் நம்பரா இல்லை அர்த்தமெட்டிக்கா. மிஸ்ஸிங் நம்பர் கேட்டால் மிஸ்ஸிங் நம்பர் போட்டு அர்த்தமெட்டிக் போங்க. மிஸ்ஸிங் நம்பரில் கூட 1-2 கொஸ்டின் டஃப்பாக இருக்கும், அதையும் ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்ராக்சிமேஷன் சிம்பிளிகேஷன் தான் அதிகமாக கேட்பாங்க. அப்ராக்சிமேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பாங்க. சிம்பிளிகேஷனில் 1-2 கொஸ்டின் டிசம்பிள் வச்சு வந்திருக்கு, கஷ்டமாக இருக்குது, கேல்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தைரியமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக ட்ரை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். அப்போயே ஒரு டைம் ஒரு கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுவேன். கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணதும் எனக்கு ஒரு 45 மினிட்ஸில் அந்த கொஸ்டின் ஆன்சர் தப்பாக வந்திருக்கும். அந்த ஆப்ஷனில் இருக்காது ஆன்சரு. அப்போ என்ன பண்ணுவேன், திருப்பி இன்னொரு 30 செகண்ட் உட்காந்து சால்வ் பண்ணுவேன். ஆன்சர் வராது. இன்னொரு 30 செகண்ட் ட்ரை பண்ணுவோம், ஆன்சர் வராது. ஸோ எனக்கு 2.25 நிமிஷம் 2.25 மினிட்ஸ் எனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், வேறு நல்லா கொஸ்டின் போயிட்டு திரும்ப வந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. இந்த இதே நான் ஃபஸ்ட்டே அந்த 45 செகண்டில் வராதும்போது ஸ்கிப் பண்ணிட்டு எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு இன்னும் ஒரு 60 செகண்ட் மீதியே இருக்குல்ல. ஒரு நிமிஷன்றது 2 கொஸ்டின் பண்ணலாம் இந்த ப்ரிலிம்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. ரொம்ப உட்காந்துட்டு இருக்காதீங்க ஒரே கொஸ்டினில். எல்லா கொஸ்டினும் அது மாதிரி தரமாட்டான். 15 சிம்பிளிகேஷன், 10லேருந்து 15 சிம்பிளிகேஷன் இருக்குன்னா இதில் ஒரு கொஸ்டினோ இதில் 2-3 கொஸ்டினோ மேக்ஸிமம் 1லேருந்து 3 கொஸ்டினுக்குள்ளே தான் இந்த மாதிரி சுத்த வர்ற கொஸ்டின் இருக்கும். இல்லை நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அதாவது அங்கே 45 இருக்கும், நீங்கள் 54 எடுத்து போட்டுப்பீங்க. ஸோ இது வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் கரெக்ட் பண்ண மாட்டீங்க.
நீங்க வேற வேற டாபிக்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு திரும்ப அந்த டாபிக் வரும்போது என்ன ஆகும்னா, நீங்க அந்த எடுத்து எழுதும்போது கரெக்ட்டா எழுதுறீங்க. எடுத்து எழுதும்போது வரக்கூடிய பிரச்சனையினால அந்த கரெக்ஷன் உங்களால அப்ப பண்ண முடியாது. கால்குலேஷன் மிஸ்டேக் இல்லாம எடுத்து எழுதும்போது கூட நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க. அப்ப நீங்க வேற வேற ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு வரும்போது, இப்ப அந்த கொஸ்டின் திருப்பி புதுசா பார்க்குற மாரி உங்களுக்கு தோணும். அப்ப நீங்க புதுசா எடுத்து எழுதி புதுசா சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்ப எடுத்து எழுதும்போது கரெக்ட்டா 45 இடத்துல 45 எடுத்து எழுதிருங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க 54ன்னு எழுதியிருப்பீங்க. இது வந்து கரெக்ட் பண்ணணும்னா, நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு வேற கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு, திரும்ப வந்து அத அட்டெம்ப்ட் பண்ணும்போது தான் இது வந்து ரெக்டிஃபை ஆகும். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? கொஸ்டின் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி கிளர்க் லெவல் இருக்கும். கொஸ்டின் லெவல் பார்த்தாச்சு. என்னென்ன எக்ஸாம் கேட்பாங்க, எத்தன விதமா கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தாச்சு. எப்படி கொஸ்டின் கேட்டா, இந்த கொஸ்டின் கேட்டா எப்படி அட்டெண்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா எப்படி அட்டெண்ட் பண்ணணும்? மிஸ்ஸிங் நம்பர் வந்தா எப்படி அட்டெண்ட் பண்ணணும்? ராங் நம்பர் வந்தா எப்படி அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அண்டு 33 டூ 33 ப்ளஸ் நீங்க எடுக்கணும்னா, என்னென்ன நீங்க கவர் பண்ணி வச்சிருக்கணும்ன்றத சொல்லிட்டேன். இந்த டாபிக்ல எல்லாத்துலயும் பேசிக் படிச்சு வச்சிருக்கணும். பேசிக் அட்லீஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்ன? இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணணும்? அட்வான்ஸ் லெவல் கூட வேணாம். பேசிக் மட்டும் கத்துக்கோங்க. இத நீங்க பண்ணீங்களானாவே 33 அட்டெண்ட் பண்ணலாம். 33 அட்டெண்ட் பண்ணா தான் நீங்க பாஸ் பண்ணுவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். 33 அட்டெண்ட் பண்ணா நீங்க சேஃபா ஃபீல் பண்ணலாம். டைரக்ட்டா உட்காந்து மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க ஒரு 90 பிளஸ்ஸுக்கு மேல அட்டெண்ட் பண்ணா தான் நீங்க மெயின்ஸுக்கே படிப்பீங்க. இப்பயே அப்படித்தானே பண்ணீங்க. நான் படிச்சு தலைமையில அடிச்சு சொன்னேன். என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் கட் ஆஃப் கம்மியா வரும். ஒரு 76 தான் குட் அட்டெம்ப்ட். 74லிருந்து 76 தான் எல்லாம் ஆவரேஜா அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய பேரு டாப்பர் அட்டெண்ட் பண்ணல. நீங்க உட்காந்து படிங்கன்னு சொன்னேன். கேட்கவே இல்ல. இப்ப எல்லாம் 74 அட்டெம்ப்ட் பாஸ், 73 அட்டெம்ப்ட் பாஸ், 70 அட்டெம்ப்ட் பாஸ்ன்றீங்க. ஸோ, இப்ப மெயின்ஸுக்கு படிக்காம வந்துட்டு லாஸ்ட் 8 நாள் டைம் குடுத்தாங்க மெயின்ஸுக்கு. நீங்க இப்ப என்ன பண்ண முடியும் உங்களால மெயின்ஸுக்கு என்ன பண்ண 10 நாள் 10 நாள் டைம் குடுத்தாங்க உங்களுக்கு மெயின்ஸுக்கு. 10 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துச்சு. இப்ப 10 நாள்ல உட்காந்து இந்த மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்னு நீங்க நம்புறீங்களாங்க ஃபிரெண்ட்ஸ்? கண்டிப்பா முடியாது நான் சொல்லுவேன். 10 நாள்ல உட்காந்து நீங்க புதுசா படிச்சு இந்த எக்ஸாம் கிராக் பண்ணணும்னா, நீங்க ஆல்ரெடி பெரிய ஜீனியஸா இருக்கணும். ரொம்ப பெரிய டாப்பரா இருக்கணும். ஆல்ரெடி வேற ஏதான எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்திருக்கணும். பர்ட்டிகுலரா இந்த எக்ஸாம் பேட்டர்ன்ல கம்ப்யூட்டரு இந்த லெவல்ல இந்த எக்ஸாமுக்கு மெயின்ஸுக்கும் ஸ்பீடா போடணும். அந்த அளவுக்கு ஸ்பீட் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கணும். ரெகுலர் டச்ல இருந்தா மட்டும் தான் அது முடியும். இதுவே நீங்க ஒரு 90 பிளஸ் அட்டெம்ப்ட்க்கு மேல குடுக்கும்போது, நீங்க ஒரு மெயின்ஸ் கான்ஃபிடென்ட்டா படிக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க டே 1லேருந்தே பிலிம்ஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுங்க. வேற எக்ஸாம் ஏதோ என்னமோ ஒரு நாள் 2 நாள் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா ரெஸ்ட் எடுத்துட்டு, உடனே இப்ப சண்டே எக்ஸாம் முடியுதா, வெட்னஸ்டே ஆரம்பிச்சீங்கன்னா, குடு குடு குடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கலாம். 60 நாள் டைம் இருக்கு உங்களுக்கு மெயின்ஸுக்கு. 60 நாள் இல்ல 50 இன்னும் இன்னையிலேருந்து 62 நாள் இருக்கு. 2 நாள் விட்டுருங்க. இன்னும் 60 நாள்ல இந்த மெயின்ஸ்ல எவ்வளவோ பண்ணலாம். 30 நாள் போனா கூட 30 நாள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கும், 10 நாள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா நீங்க அதிகமான அட்டெம்ப்ட் குடுக்கும்போது தான் மெயின்ஸுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண மைண்ட் செட் வரும். அதனால தான் படிச்சு சொல்றேன். இந்த டாபிக்ல இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதிகமான அட்டெம்ப்ட் குடுத்தா தான் நீங்க பாஸ் பண்ணுவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதிகமான அட்டெம்ப்ட் குடுக்கும்போது நீங்க மெயின்ஸுக்கு உட்காந்து படிப்பீங்க. கம்மியான அட்டெம்ப்ட் குடுக்கும்போது நம்பிக்கை இல்லாம மெயின்ஸுக்கு படிச்சிருக்க மாட்டீங்க. இப்படி நீங்க ஏதாச்சும் வேற எக்ஸாம் பண்ணியிருந்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை என்ஐசிஎல் அசிஸ்டன்ட்ல இப்படி தான் நான் கம்மி அட்டெம்ப்ட் பண்ணிட்டு, மெயின்ஸ் எக்ஸாம் உங்க பேச்ச நான் கேட்கல. கண்டிப்பா நம்ம உங்க பேச்ச கேட்டிருந்தா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல அது கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? பேச்ச கேளுங்க. அதிகமான அட்டெம்ப்ட் குடுத்தா தான் நீங்க மெயின்ஸுக்கு படிப்பீங்க சப்கான்ஷியஸா. இல்லன்னா பேருக்குன்னு உட்காந்து படிப்பீங்க. அதனால அதிகமான அட்டெம்ப்ட்க்கு என்னென்ன பண்ணணுமோ, அதுக்கான ஏற்பாடுகளை இப்ப இருந்து பண்ணுங்க. நம்ம சேனல்ல முடிஞ்சப்ப நான் குடுக்குறேன். ஒவ்வொரு டாபிக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி அட்டெண்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜி தனித்தனியா டாபிக் வைஸா குடுக்குறேன். இவ்வளோ நாள் செக்ஷன் வைஸா குடுத்துருந்தேன். இனிமேலு இப்ப ராங் நம்பர்னா அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, மிஸ்ஸிங் நம்பர்னா அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, அப்ராக்ஸிமேஷனா எப்படி அப்ரோச் பண்ணணும், சிம்ப்ளிஃபிகேஷனா என்ன ஸ்ட்ராட்டஜி, டிஏனா என்ன ஸ்ட்ராட்டஜி, பிரிலிம்ஸ்ல எப்படி இருக்கும், மெயின்ஸ்ல எப்படி இருக்கும், இதுல எத்தன டைப்பா கேட்பாங்க, கேஸ்லெட்னா என்னென்ன டைப்ல இருக்கும். இந்த மாரி எல்லா டாபிக் வைஸா நம்ம ஸ்ட்ராட்டஜி குடுக்க போறோம். ஸோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டச்ல இருங்க சேனல்ல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்க. இந்த குரூப் நேம மாத்தியாச்சு. டெலகிராம் குரூப்ல இதுதான் டெலகிராம் குரூப்பு. இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து சேனலு. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரூப்பு. என்ன குரூப்னா, டெலகிராம் குரூப் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும்னா டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்றதுக்கான குரூப். டெலகிராம் சேனல். நம்ம சேனல் இருக்கு இல்லையா? அந்த சேனல் பேர போட்டீங்கன்னா, இந்த சேனல் வரும். டெலகிராம் சேனல். இது வந்து டெலகிராம் குரூப். நீங்க எந்த டவுட் வேணாலும் இந்த டெலகிராம் குரூப்ல கேளுங்க. டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நான் இல்லனா கூட சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல
மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.